தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வழங்குவதற்காக நான் பிரியவதனா. 12th ரிசல்ட்ஸ்லாம் வெளியாகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன டவுட் இருக்கும், என்ன கோர்ஸை சூஸ் பண்ணணும், எங்கே படித்தா நல்லாயிருக்கும், எங்கே படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எந்த கோர்ஸ் படித்தா அதிகமான சேலரி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் படிக்கிற மாதிரி நார்மலாக ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சுட்டு போகாமல் அதுலேயே என்ன இனோவேட்டிவாக படிக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே விளக்கம் அளிக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அசட் கல்வி நிறுவனத்தின் CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்கள். சார் வணக்கம். சார், உங்கள் காலேஜில் என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? எஸ், அதாவது இப்போ +2 ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நாட் ஓன்லி +2, ஆஃப்டர் தட் எனி டிகிரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் MBA என்ன பண்ணலாம், இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கவங்க மேற்கொண்டு வேறு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் வந்து இனோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ், லைக் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங், பிகாம், BBA இந்த மாதிரி எல்லாமே, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 100% வந்து தே வில் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ முடித்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே ஒரு ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ்லேயே ஜாப் கிடைக்கிற மாதிரி டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்து UG கோர்சஸ் அண்ட் PG கோர்சஸ். ஸோ UG அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 12th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள், 12th வந்து எனி குரூப் முடிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ், எனி குரூப், பியூர் சயின்ஸ், மேபி ஃபஸ்ட் குரூப். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி UG கோர்சஸ். அதே மாதிரி ஏற்கனவே UG முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ நான் பிகாம் முடிச்சிருக்கேன், BBA முடிச்சிருக்கேன், BE முடிச்சிருக்கேன், நாங்கள் கூடுதலாக மேற்கொண்டு வந்து MBA படிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே படித்த UGக்கு வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்புகள், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி கிடச்சிருக்காது, இல்லை அப்படின்னா ஒரு MBA படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு 10th 12th டிகிரி, டிப்ளமா, ஸோ ஈவன் தோ இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலுமே அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசட்டில் வந்து we are offering the courses. ஓகே சார், இந்த ஏவியேஷன் கோர்ஸை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க, நிறைய பேருக்கு விருப்பமான கோர்ஸாகவும் இருக்குது. அதில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில்? அதாவது ஏவியேஷனில் வந்து நம்ம இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து BSc ஏவியேஷன், BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த BSc ஏவியேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி வேணும். அது மாதிரி BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க 12th என்ன குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக படிக்கலாம். ஸோ லைக் தட் வந்து உங்களுக்கு இப்போ MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுமே எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு பிடெக், BE, பிகாம், BA எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கலாம். இப்போ இந்த ஏவியேஷன் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு ஏவியேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு துறைகள். அதாவது நாட் ஓன்லி ஒரு இந்தியாவில் மட்டுமே நம்ம வேலை வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு குளோபல் அதர் கண்ட்ரீஸ்லேயுமே நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை. ஒன் மோர் திங் வந்து ஒரு அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையும் கூட. இப்போ வந்து உங்களுக்கு நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸாக மாறுது. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி நியூ ஏர்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது இயர் பை இயர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏர் கார்கோஸ், ஸோ அதோடைய பர்சன்டேஜுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுங்கிறது நிறைய உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-45 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் செக்யூரிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லோட் அண்ட் ட்ரிம்ப், ரேம் சர்வீஸ், தென் கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய ஏரியா. AME அப்படிங்கிறது இது 3 தான் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட், சயின்ஸ், தென் டெக்னாலஜி. ஸோ இந்த கேட்டகரியில் எல்லாமே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அசட்டில் இந்த இயர் டிகிரி முடித்த மாணவர்களே, இப்போ கரண்ட்டாக BBA முடித்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்து
ஒரு முன்னணி பிரபலமான ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய மாணவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே சார். இந்த காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? அதாவதுமா உங்களுக்கு எப்போதுமே வந்து இந்த குரூப்பை பொறுத்தளவு அவங்க என்ன ப்ளஸ் டூவில் குரூப்போ அந்த குரூப்பை பேஸ் பண்ணியே வந்து அவங்க டிகிரி சூஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸாகவே அவங்க பார்ப்பாங்க. ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இந்த மாதிரியே பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்னால குட் கொஸ்டின் என்னென்னா அவங்களுக்கு என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நம்மளால் வந்து ஒரு ஜென்ரல் பிகாம், பிஏ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் காமன் ஜென்ரல் கோர்ஸ் தான் பண்ண முடியும். நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் எப்போதுமே. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு வந்து எனக்கு உடனே வேலை வேணும், முடித்த உடனே எனக்கு வந்து சேலரி க்ரோத் நல்லா இருக்கணும், ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஒரு 60,000-70,000 ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆசைப்படுறது ஒரு விஷயம். அதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அந்த மாதிரி எடுத்து சூஸ் பண்ணி படித்தாங்கன்னா எப்போதுமே வேல்யூ அதிகம். ஸோ அவங்க படிக்கும் போதே வந்து நான் என்ன ஜாபுக்காக படிக்கிறேன், இதை முடித்தேன் அப்படின்னா எனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னே அவங்க தெரிஞ்சு படிக்கிறது. அப்போ இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஜென்ரல் பிகாம், பிஏ மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸை பார்த்தீங்கன்னா பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும். அது மாதிரி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரியுமே வந்து காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும். அது மாதிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுமே காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு சில டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் வேல்யூன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிசிஏ படித்தா எம்சிஏ படிக்கணும், பிபிஏன்னா திரும்ப எம்பிஏ படிக்கணும், ஒரு மாஸ்டர் படித்தா தான் வேல்யூன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே வந்து அவங்க படிக்கிற யூஜிக்கே வந்து ஜாப் கிடைக்கும். சார், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பற்றி சொன்னீங்க, அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அண்ட் வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய துறை. அதாவது மிகப்பெரிய துறை அப்படின்னா 2 விஷயம் வந்து உங்களுக்கு நம்ம கம்பல்சரி வேணும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்ன வேஸ்லலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்வே, ரயில்வே, சீவேஸ், தென் ரோட்வே. ஸோ இதில் முக்கியமாக ஒரு 90% ஆஃப் த மூமெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சீவேஸில் தான் நடக்குது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஷிப்பிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால தான் என்னென்னா ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெலவெண்ட்டாக, தென் பிஸ்னஸ் ட்ரேடிங் இது கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடியது. அதாவது நாட் ஓன்லி ஷிப்பிங் மட்டும் கிடையாது, தென் லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங் ரெலவெண்ட், தென் இ-காமர்ஸ், ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர், கஸ்டம்ஸ் லா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் காமனாக ஒரு பிபிஏ எடுத்து படிக்கிறீங்க, இல்லை பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு காமர்ஸு, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், தென் ஃபினான்ஸ், தென் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், இதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ்லேயுமே காமனாக இருக்கும். இதுலேயே நீங்கள் ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம படிப்போம். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து நம்ம நிறைய கற்றுப்போம். பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி என்ன லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிபிஏயில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறதுல இது பண்ணும். அதாவது ஒரு 12th முடித்த மாணவர்கள் 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து எடுத்து பண்ண முடியும். பட் இது இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா கற்றுக்கிற மாதிரி, அதாவது நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் த்ரூ நம்மளுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது. அதுக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, தென் ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி வந்து படிக்கும் போதே எந்த டிகிரி நம்ம நாலேஜை டெவலப் பண்ணுதோ அது கொஞ்சம் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு சர்டன் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து
இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நீங்கள் துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸோடைய ஹப்னு சொல்லலாம். லைக் தட் வந்து சிங்கப்பூர் சொல்லலாம். இப்போ அசட்டில் முடித்த மாணவர்களே நிறையா மாணவர்கள் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் நல்ல ஹை சேலரியில் வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த டிகிரி எடுத்து படிக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸை பொறுத்தளவு ஓரளவு டாக்குமெண்டேஷன் ஓரியன்ட், ஒரு ஆஃபீஸ்லேயே தான் ஜாப், ஆன் டேபிள் ஒர்க் அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த ஃபீல்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார், இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. சென்னையில இருந்து ஈஸ்வரி. ஈஸ்வரி, உங்களோட டவுட்டை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. கேக்குதா சார்? எஸ். ஒன்றும் இல்லை சார், பையன் பிகாம் எடுக்கலான்ட்டு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறான் சார். ஓகே. அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன சார் பண்ண முடியும் அந்த குரூப் எடுத்ததுக்கு அப்புறமாட்டிக்கு? ஓகேம்மா, ஓகே. நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இதை தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த பிகாம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், இது எக்கனாமிக்ஸ், இது ரெலவெண்ட்டாக படிப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா ஓரளவு வந்து ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு. இது வந்து காமன் ஜென்ரலாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அது அப்ளிகேபிள். அது அந்த மாதிரி ஒரு செக்டார் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஃபர்தராக வந்து பிகாம் ஒரு அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் முடித்தாலுமே நீங்கள் வந்து ஒரு அந்த யூஜி மட்டுமே அவருக்கு வந்து போதாதாக இருக்கும். மேற்கொண்டு வந்து ஒரு எம்பிஏவில் வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ எம்பிஏவுமே பிளான் பண்ணும்போது நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிஏ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆரே வந்து அகெயின் அவங்க பிளான் பண்ணக்கூடியதை நம்ம பார்ப்போம். பட் அதை கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அது மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிபிஏலேயே ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து பண்ணலாம். இல்லை பிகாம் தான் வேணும் அப்படின்னா அதில் ஸ்பெஷலைஸ்டு பேங்கிங் ஃபினான்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் தென் பேங்கிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஒரு டிகிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதி ஒரு பேங்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து மோர் தென் ஒரு 6000 கம்பெனிஸ் மேலே இருக்குது. இன்னமும் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டர். அதாவது எவ்ரி பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதிகமாக ஒரு பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாங்கிறது நிறையா ஏரியாவுக்கு பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான ஏரியாங்கிறது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அதோடைய டெவலப்மெண்ட், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து அதிகமாக பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். நேயர்களே, உங்களோட சந்தேகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காரு சார், பிரகாஷ், திருப்பூர்ல இருந்து. பிரகாஷ், உங்களோட டவுட்டை சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்கள். சார், என் பையன் இப்போ தான் 12th முடிச்சிருக்காப்லைங்க. ஓகே. மார்க் வந்து 550 ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காப்லைங்க. ஓகே. அது இப்போ வந்து அவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்காருங்க. வெரி குட். அதான் அது எப்படி எங்களுக்கு அது கேர்ஸ் தெரியல, உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். சரிங்க சார், ஓகே. நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மூணுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் பற்றி படிக்கக்கூடிய ஒரு செக்டர். தென் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு மிக்சிங். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கும், தென் ஆப்ரேஷன்ஸ் ரெலவெண்ட்டாகவும் இருக்கும், தென் வந்து உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலுமே அதில் வந்து கவர் ஆகும். ஏஎம்இ, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே வந்து அதில் கவர் ஆகும். இதை நீங்கள் ஏரோஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் வந்து இப்போ ஈவன்தோ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரோன் டெக்னாலஜி வந்து அதிகமாகவும் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது ஒன் திங். பட் வந்து அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெலவெண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் ரெலவெண்ட்டான கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த செக்டார் பொறுத்தளவு டைரக்ட் ஜாப் அப்படிங்கிறத விட டைரெக்டாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுங்கிறத விட அது ரெலவெண்ட்டான அது பேஸ்டு கம்பெனிஸ்
வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து ஏவியேஷன் ஒரு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸோ இல்லை வந்து ஏரோஸ்பேஸ் ரவுண்டாக இருக்குன்னா அதுக்கு தேவையான மற்ற அதர் காம்போனன்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, அதர் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்டு வந்து ஒன் மோர் திங் அதை மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக பண்ணக்கூடியது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதை நிறையா பார்ப்போம். அப்போ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது டைரெக்டாகவே வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போய் நம்ம வந்து முடித்த உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன் திங். தென் வந்து அது பேஸ்டு கம்பெனிஸ், அது சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதுலேயுமே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது, எப்போதுமே வந்து ஒரு உயர்கல்வி அப்படிங்கிறது நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு இதை மட்டுமே, ஃபார் உதாரணத்துக்கு வந்து நான் ஏரோஸ்பேஸ் மட்டுமே படிச்சுட்டு அதில் மட்டுமே என்னுடைய ஜாபை வந்து நான் சர்ச் பண்ணுறேன், அதில் மட்டுமே போகலான்னு பிளானில் இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் இது ரெலவெண்ட்டாகவே ஃபார் ஒரு ஏவியேஷன் செக்டார்லேயே வந்து இப்போ ஒரு ஏவியேஷனுடைய மேனேஜ்மெண்ட் தெரியும், ஆப்ரேஷன்ஸ் கற்றுக்கிட்டோம், அதில் வந்து ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஏரோஸ்பேஸ் ரெலவெண்ட்டாகவும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா ஏரியாவிலையுமே கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்னமும் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நம்ம பசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ட்ரோன் டெக்னாலஜிலையுமே நம்ம ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறோம். அது மாதிரி ஏரோஸ்பேஸ்லேயுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாமே கொடுக்குறோம். அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது பசட்டில் இல்லாட்டி பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம ஹிந்துஸ்தானில் பெங்களூரில் வந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இம்மர்சன் ப்ரோக்ராம், ஸோ அங்கே நடத்தக்கூடிய வந்து இருக்கக்கூடிய அங்கே ஒர்க் ஷாப், செமினார்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயுமே அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் அதை மட்டுமே பேஸ் பண்ணி டெவலப் பண்ணாமல் ஒரு மல்டியாக நம்ம டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் வேலை வாய்ப்புகளும் வந்துமே ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். ஓகே சார், அடுத்ததாக தேனியிலேருந்து விஜயகுமாரி இணைஞ்சிருக்காங்க. விஜயகுமாரி, உங்களோட சந்தேகத்தை சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் பெரிய பையன் வந்து சார் 12th ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன் சார். ஓகே. சின்ன பையன் வந்து சார் 12th தேர்ட் குரூப் எடுத்திருக்கேன் சார், அக்கௌண்ட்ஸ் குரூப். ஓகேம்மா. அப்ப இது ரெண்டுக்கு என்ன படிச்சா வேலை படிக்கலாம் சார்? என்னத்துக்கு படிச்சா? தம்பி வந்து ஏஐடிஎஸ் கேக்குறியாங்க சார் ஃபர்ஸ்ட் குரூப்ல, அதுக்கு வேலை ரேட்டி இருக்காங்க சார். இப்ப 12th சின்ன பையன் வந்து தேர்ட் குரூப் எடுத்தவனுக்கு என்ன படிக்க வைக்கணுங்கிறதே எங்களுக்கு தெரியலங்க சார். எந்த குரூப் எடுத்தா படிக்க வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஃபைன். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினியரிங், ஏஐ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸுக்கு வந்து எப்போதுமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும், ஐடி பேஸ்டு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாலேஜ் வந்து கண்டினியூவாக டெவலப் பண்ணணும். ஒரு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே படித்தா பத்தாது, ஐடி படித்தா பத்தாது, கூடுதலாக அவங்களோட நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்கிறதுனால இப்போ நீங்கள் ஏஐ சிலபஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஏஐ அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எந்த டிகிரி படித்தாலுமே வந்து நம்ம எப்படி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜை வந்து ஓரளவு டெவலப் பண்ணணுமோ அதே மாதிரி ஏஐ நாலேஜையுமே நம்ம டெவலப் பண்ணணும். ChatGPT இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்க வேண்டியது வந்து மிக முக்கியம். இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ஏஐ ரெலவெண்ட்டாக எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனி ஃபீல்டு எதை எடுத்தாலுமே இப்போ ஏவியேஷன் எடுத்து படித்தாலுமே அது மாதிரி தேவைங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த தேர்ட் குரூப் பற்றி கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காங்க, அவங்க வேறு என்ன படிக்கலாம், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் இருக்குது. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய துறைகளான இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இப்போ நீங்கள் ஏவியேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கணுன்னா ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும். அதுவே நீங்கள் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாத மாணவர்கள் வந்து பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்து பண்ணலாம். அதேமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் பிபிஏ எடுத்து படிக்க முடியும். தென் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி சொன்னேன். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 3 இயர் ஃபுல் டைம் டிகிரி பிஎஸ்சி. ஸோ இதில் வந்து 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே படிக்கலாம். இது எல்லாமே ஓரளவு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போக முடியும். இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஈவன் ஆட்டோமொபைல்,
பவர் பிளான்ட், ஏவியேஷன், ஈவன் தோ மெரைன், ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு டிகிரி இருக்குது. நீ அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது வந்து இன்னமும் வேல்யூ அதிகமாக இருக்கும். அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்து, தென் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து சேல்ரி ரேஞ்சுமே நல்லா டெவலப் ஆகும். அடுத்ததாக நம்மோட ஆவடியில இருந்து சாரதி இணைஞ்சிருக்காரு சார். சாரதி, உங்களோட சந்தேகத்தை சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சாரதி, சொல்லுங்கள். சார், நான் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்ல இசி பண்ண போறேன் சார். ஓகே சார், இசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸ்க்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கு? ஓகே, குட். ப்ரோக்ராம் கண்டினியூ பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்தளவு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த 3 ஏரியாவுமே எப்போதுமே வந்து ஒரு எவர்கிரீனான ஒரு செக்டார் இருக்கக்கூடியது, ஒரு எப்போதுமே வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைகள். மற்ற அதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இசிஇ, ஐடி, தென் சிஎஸ், இப்போ நம்ம இப்போ பெருசாக நம்ம வந்து விரும்பக்கூடிய கோர்ஸ் ஏஐ, இதுக்கு எல்லாமே வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏஐ பொறுத்தளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். எப்படின்னா இப்போ தான் இன்னும் ஒரு பேட்ச் வெளில வரணும், அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டிகிரி முடித்த மாணவர்களுக்கு எப்போதுமே வந்து ஓரளவு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். பட் அதில் எல்லாருமே 100% சக்ஸஸ் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க ஒரு அப்டேஷன்லேயே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் இசிஇ அப்படிங்கிறது, இசிஇயை பொறுத்தளவு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்புறம் என்ன அப்படிங்கிறத விட ஏற்கனவே முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏற்கனவே வந்து இசிஇ கம்ப்ளீட் பண்ணி ஏற்கனவே வந்து ஒரு லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஆர் 2-3 இயர்ஸ் பிஃபோர் பாஸ்ட் அவுட் இருக்கக்கூடியவங்க இப்போ என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டிகிரிஸ் வந்து நம்ம இப்போ நீங்கள் எடுக்கும்போது வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவோம். தென் ஒரு 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அதோடைய ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறது ஒரு கோர்ஸ் நம்ம பார்க்கணும். தென் அதே மாதிரி ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு டிகிரிஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேஸ் பண்ணியே நம்ம டிகிரி எடுக்கிறது அல்லாமல், ஏன்னா எல்லா துறைகளுக்குமே வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா எந்த டிகிரி படித்தாலுமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இசிஇ படிச்சுட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கும் சார்? நல்லாயிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் என்னென்னா நீங்கள் இந்த சேல்ரி ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டார்டிங் சேல்ரியை பேஸ் பண்ணி தான் க்ரோத் ஒன்று இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 35,000 40,000 வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு சேல்ரியில் நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த சேல்ரி க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 12,000 15,000 இல்லை ஒரு 18,000க்கு தான் நம்மளுடைய சேல்ரி ஸ்டார்ட் ஆகுது, அந்த கரியர் பிகினிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேல்ரி டெவலப் ஆகிறதுக்கு வந்து இட் மேபி டேக் மோர் டைம். அது ஒரு முக்கியமானதாக. இன்னொன்று பிஇ படித்த மாணவர்களே, ஏற்கனவே இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களே வந்து இப்போ கூடுதலாக வேறு என்ன படிக்கணும், வேறு என்ன படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பிஇசி மட்டுமே முடிச்சுட்டு எனக்கு அதுக்கு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத விட அதுக்கு நீங்கள் 4 இயர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள நிறைய நாலேஜ், நிறையா டிகிரிஸ் வந்து நிறையா ஸ்கில் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் ஒரு புது கோர்ஸாக இருக்குது. அந்த கோர்ஸில் படித்தா என்னெல்லாம் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார் டீட்டெயிலாக. அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஎஸ்சி, எம்எஸ்சி, தென் எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இந்த கேட்டகரியில் அண்ட் 3 இயர் டிப்ளமா 10th முடிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்குமே ஒரு 3 இயர் டிப்ளமா வந்து அதில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு படிப்புமே எதை படிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெரைன் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எனி டிகிரி எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணலாம். பட் இதில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு குட் திங்னா, இந்த ஒரு டிகிரியை வச்சு எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போக முடியும். கோர்ஸ் ஒன்று தான், பட் ஒரு கோர்ஸ் வச்சு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் ஜாபுக்கு போகலாம். அப்போ இதில் சப்ஜெக்டே எப்படி கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். உதாரணத்துக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் சேஃப்டி,
இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, நீங்கள் எந்த ஃபீல்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதோட நீங்கள் சேஃப்டி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சப்ஜெக்டே இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் அவங்க படிப்பாங்க. ஹெல்த் சேஃப்டி, ஒர்க் சேஃப்டி, தென் என்விரான்மெண்டல் சேஃப்டி. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா HSC ஆஃபீஸர்னு சொல்லலாம். ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியர். ஸோ இந்த கேட்டகரியில் தான் இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கோர்ஸ் இது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு எல்லா ஃபீல்டுக்குமே, அது மேபி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி ஆர் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குமே வந்து அவங்களால ஜாபுக்கு போக முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு வந்து அவர் என்ன படிக்கணும்னா ஒன்று பிஇ மெரைன் படிக்கணும், இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று படித்தாருன்னா அவர் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ண முடியும். பட் வந்து இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்தாருன்னா அவர் வந்து ஷிப்லேயுமே தாராளமாக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். அப்போ இந்த சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர் அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு ஹையர் லெவல் போஸ்ட். அதாவது ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இருக்காங்கன்னா 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி இன்ஜினியருக்கு வந்து ரெஸ்பெக்ட், ஈவன் தோ சேலரி கூட அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, இல்லை நியூ ஏர்போர்ட் வருது, இல்லை மெட்ரோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து பேசிக் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு பிஇ சிவில் முடித்த மாணவர்களோ, டிப்ளமா சிவில் முடித்த மாணவர்களோ ஒரு வேலை இல்லாமல் இருக்க முடியும். ஒரு பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உள்ள அவங்களால ஈஸியாக என்டர் ஆக முடியாது. ஆனால் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக வரக்கூடியவங்க வந்து பிரபலமான நிறைய வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் உள்ளலாம் நம்ம ஒர்க் பண்ணுறதை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது அதன் கூட ஒரு நிபோஷ், ஐயோஷன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் யூகே பேஸ்டு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு போகும்போது இன்னமும் வேல்யூ அதிகம். மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சார், உங்கள் அசட்டில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், அதாவது இப்போ அசட் போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் இப்போ இந்த அகாடமிக் 25-26க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன்டு. இப்போ இங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், தென் பேங்கிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த டிகிரி எல்லாத்துக்குமே ஒரு 12th முடித்த மாணவர்களுக்கு வந்து யூஜி, தென் யூஜி முடித்த மாணவர்களுக்கு வந்து எம்பிஏ ப்ரோக்ராம். ஏற்கனவே நான் பிகாமோ, பிபிஏஓ, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட்னு ஒரு எம்பிஏ இருக்குது. இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் எம்பிஏ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகும். பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங்குமே அதில் கவர் ஆகிடும். ஸோ அந்த 2 years எடுத்து எம்பிஏ இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் எம்பிஏ படிக்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே காமனாக படிச்சுட்டு செகண்ட் இயரில் வந்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஜாபுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவங்க ஆஃபர் தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஒரு அட்வான்ஸான கோர்சஸ். அதாவது இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, இது ரெலவெண்ட்டாகவே இந்த எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ கரண்ட்டாக வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன்டு. நீங்கள் அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியவங்க, அதாவது ஒன் மோர் திங் என்னென்னா இது எல்லாமே லிமிட்டட் சீட் மட்டும்தான், யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணக்கூடிய லிமிட்டட் சீட். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இன்ஸ்டியூஷனை மீட் பண்ணும்போது, டைரெக்டாக போய் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷனை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில மாணவர்கள் வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிங்கும்போது ஸோ இப்போ நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே சைமல்டேனியஸாகவே பேங்க் லோனுக்கு தேவையான ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தென் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நல்ல மார்க் அப்படிங்கிறத விட எல்லா மாணவர்களுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் டைரெக்டாக நேரில் போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி
நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய டிகிரிக்கு வந்து ஒரு சில ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஒரு யூஜிக்கு மட்டும் இல்லை, ஈவன் தோ பிஜி கோர்சஸ், யூஜி முடித்த மாணவர்களுக்கும் பிஜி படிக்கிறதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு +2 முடித்த மாணவர்களுக்கு வந்து யூஜி படிக்கிறதுக்குமே வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே சார், இப்போ அடுத்ததாக தேவதர்ஷினி மதுரையில் இருந்து இணைஞ்சிருக்காங்க. தேவதர்ஷினி, உங்களோட சந்தேகத்தை சார்கிட்ட கேட்கலாம். மேம், இது சிஎஸ்சி படிக்கலாமா இல்லை சைபர் செக்யூரிட்டி படிக்கலாமான்னு இருக்கேன் மேம். ரெண்டில் எது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு தெரியல மேம், அதான் சார்கிட்ட கேட்கலான்றது. சரிம்மா, ஓகே, நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் குரூப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் வந்து அதை பேஸ்டு கோர்ஸாகவே ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இந்த மாதிரி எடுக்கிறது. இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இருக்குது. ஒரு 6 மந்த்து நீங்கள் ஃபுல் டைமாக அதில் போய் படித்தாலே உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் போய் ஒரு ஃபுல் டைமாக ஒரு பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டாகவே ஒரு ஃபுல் டைமாக நீங்கள் முடிச்சுட்டு திரும்ப ஒரு சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டாகவே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். பட் இப்போ நிறைய நீங்கள் சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி ஐடி பேஸ்டு டிகிரிக்குள்ள சிலபஸையும் தென் சைபர் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருது, இது அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இதுக்கும் மோரார்லெஸ் வந்து சேமாக இருக்கா, இல்லை ஏதாவது வித்தியாசம் இருக்கா, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அது பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அசட் காலேஜோட ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றின பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை சொல்லுங்கள் சார். எஸ், அதாவது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு கோர்ஸ் வந்து ஒரு இனோவேட்டிவாக நம்ம வந்து படிக்க விரும்புகிறோமோ அதே மாதிரி முடித்த மாணவர்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இந்தியாவில் என்ன மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாரினில் என்ன மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து எதை படிக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே என்ன எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா, வேலை இல்லாமல் இருக்கிறது, இல்லை படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சேல்ரி கம்மியாக இருக்கும், சேல்ரி க்ரோத் இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது, பிஇ படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரெலவெண்ட் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வேலை தான் கிடைச்சிது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். பட் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு நல்ல பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும், நிறைய சேல்ரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பிரபலமான முன்னணி கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து தே ஆர் ஹேவிங் த செப்பரேட் பிளேஸ்மெண்ட் செல். பிளேஸ்மெண்ட் டிவிஷனே வச்சு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அசட்லேயுமே சேம் லைக் தட், அதே தான். அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு டீமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான ஃபுல் டைம் ஒர்க்கே வந்து முடிக்கக்கூடிய மாணவர்களை வந்து இன்டர்வியூக்கு அனுப்புறது, ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ ஆர் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ. ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிறது இங்கேருந்தே ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்பெனிஸ்க்கு அனுப்பி இன்டர்வியூக்கு அனுப்புறது. தென் ஆன் கேம்பஸ்ங்கிறது ஹெச்ஆர்ஸ் அங்கேயே கொண்டு வந்து இன்டர்வியூ நடத்துறது. இப்போ இதில் வந்து நம்ம அசட் கல்வி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா போத் லோக்கல், அதாவது இந்தியாவுக்குள்ளே கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கி அதுக்குண்டான இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபாரின் ஜாபுக்கு தேவையான இன்டர்வியூஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு துபாயில் வந்து பிரபலமான ஒரு ஏர்லைன்ஸில் வந்து வாய்ப்புகள் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கே நம்ம கேம்பஸ் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆஃப் கேம்பஸ். இப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 100% அப்படின்னு சொல்கிறத விட 99% வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எவ்ரி இயர் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, அது முக்கியமாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ பிளேஸ்மெண்ட்லேயே வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒரு விஷயம் வந்து காலேஜ் ஹெல்ப் த்ரூ வேலை வாய்ப்புகள் போகக்கூடிய மாணவர்கள். ரெண்டாவது கேட்டகரி வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அவங்களே எப்போ உருவாக்கிக்க முடியும்னா, பர்ஃபெக்டான நாலேஜ் வேணும், நல்ல ஸ்கில் வேணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராக்டிக்கல் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ். இதெல்லாம் முக்கியம். நீங்கள் ஒரு 3 years 4 years அப்படிங்கிறது வெறும் டிகிரியை மட்டும் பேப்பர் மட்டும் வச்சுட்டு நான் 99% மார்க் வச்சுருக்கேன், பட் எனக்கு வாயை திறந்து பேச தெரியாது, இன்டர்வியூலாம் எனக்கு அட்டன் பண்ண தெரியாது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாதுன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு தான் போகணும்.
பட் இந்த மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எப்போதுமே பெரிய நிறுவனங்களில் வந்து நல்ல பொசிஷனில் வந்து நிறைய சேலரி தரக்கூடியதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டே ஒன்லேருந்து அசெட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி பர்ஃபெக்டான நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து பிளேஸ்மெண்ட் ஒரு குட் கம்பெனிஸில் பிளேஸ் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம்னு. அண்ட் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய துறைகளுமே வந்து முக்கியமாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், அதில் பிபிஏ, எம்பிஏ, ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பேங்கிங் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து குளோபல் லெவலில் இருக்கக்கூடியது. அண்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய துறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன் சைட் ஒன் திங் வேலை வாய்ப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான மாணவர்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டோடைய ரேஷியோ வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் மீட்டே வந்து ஃபாரினில் தான் கண்டக்ட் பண்ணோம். இப்போ அசட் காலேஜோட அலுமினியம் மீட் துபாயில் நடந்தது, மலேசியா கோலாலம்பூரில் நடந்தது. இப்போ திஸ் அகாடமிக் இயரோடைய அலுமினியம் மீட் வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ண இப்போ நம்ம அங்கிட்ட முடிச்ச மாணவர்கள் நிறைய மாணவர்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அசம்பிள் பண்ணி we are conducting the alumni மீட்டே வந்து அப்ராட்ல தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஓகே நீங்கள் அலுமினை சொன்னோடனே உங்களோட காலேஜோட அலுமினைஸ் பற்றியும் சொல்லிடுங்க சார். அலுமினைஸ் அதாவதுமா நீங்கள் அலுமினை அப்படிங்கிறது இப்போ எங்களுடைய ஒரு ஹையஸ்ட் சேலரி வாங்கக்கூடியவங்க பெர் மந்தே வந்து 4,80,000 வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த அலுமினை நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து நல்ல வெரி ஸ்ட்ராங் we are having. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க த்ரூ வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம கிடைக்கக்கூடியது. அதாவது அசட்டில் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்களே வந்து எனக்கு ஒரு 5 மெம்பர்ஸ் வேணும் சார், 10 மெம்பர்ஸ் வேணும், இந்த கேட்டகரியில் வேணும்னு எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கனெக்டிங் வந்து மெயினாக வந்து அலுமினைஸ் வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல்லு கூட மேனேஜ்மெண்ட் கூட ரொம்ப வெரி கனெக்டடாக இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் நம்ம ஜூனியர்ஸ் கூடவுமே அவங்கள வந்து ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்கனைசிங் மீட்டிங்ஸு, ரீயூனியன், இது த்ரூ வந்து நிறையா நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. இப்போ நம்ம துபாயில் போய் அலுமினியம் மீட் கண்டக்ட் பண்ணால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இப்போ அசட்டில் முடிச்ச ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாமே அந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ், ஜிஎம், சிஇஓவே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் படித்த காலேஜோட சிஇஓ, பிரின்ஸிபல்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இப்போ கரண்ட்டை வந்து இப்போ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியம் நமக்கு தெரியும். இப்போ இது த்ரூ வந்து நம்மளால் நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் விசிட், அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடைக்கக்கூடியது எல்லாமே 100% வந்து நம்ம அஷ்யூர் பண்ணி கொடுத்தோம். ஓகே சார், நிறைய சந்தேகங்களுக்கு அற்புதமாக விளக்கம் அளிச்சிங்க. நன்றி சார். தேங்க்யூ. இத்துடன் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் பிரியவதனா.